மேலும் காணொளிகளை காண தமிழ் விஷன் HDயை சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். டிவிஐ நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். மீண்டும் ஒரு டிவிஐ மியூசிக் கனெக்ட்ஸ் ஊடாக உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. நான் தான் உங்களுடைய ஸ்டீவ் கிளிஃப், பாடகர், இசையமைப்பாளர். நிறைய காலமாக நீங்கள் என்னை பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷனை தான் இப்போ சொல்லியிருக்கிறேன். பட் வி ஹாவ் த பியூட்டிஃபுல் கிருத்திகா ஹியர் as well. ஸோ கிருத்திகா, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் கிருத்திகா ரவிக்குமார் அண்ட் மியூசிக் அண்ட் பேஷன். பல வருஷமாக நான் பாடிக்கொண்டிருக்கிறேன். And today I'm really happy to sing with Steve Cliff-Anna today. And நாங்கள் 2 பேரும் சூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம் சாங்ஸ் இன்றைக்கு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் விருப்பமாக இருக்கும்னு நம்புகிறோம். சின்ன ஒரு கரெக்ஷன், நான் ஒரு சாங்குமே சூஸ் பண்ணல. எல்லா பாட்டுமே நான் இந்த முறை கிருத்திகாவை நான் சூஸ் பண்ண விட்டேன். இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் சிங்கிங் வித் ஹர். ஸோ மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு அந்த மாதிரி பாடக்கூடிய ஒருவர். ஸோ அவனோட பாட்டு செலெக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நான் என்னுடைய செலெக்ஷன் ஒன்றுமே சொல்லாமல் அவனோட செலெக்ஷன் படியே நான் ஓகேன்னு சொல்லி வந்திருக்கிறேன் இன்றைக்கி. பட் வி டிட் சம் ஒர்க் டுகெதர். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் வில் லைக் த சாங் செலெக்ஷன். ஸோ சாங் செலெக்ஷன் எப்படி இருக்குன்னு நீங்கள் எங்களுக்கு தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு ஃபேஸ்புக் ஊடாகவும் வந்து உங்களுடைய காமெண்ட்ஸை நீங்கள் எங்களுக்கு தரலாம். உங்களுடைய ஊக்குவிப்பு தான் எங்களை ஊக்குவிக்கும் அடுத்த பாடல்களை வந்து இன்னும் நல்லா பாடுறதுக்கு. அங்கங்கே ஏதாவது தவறுகள் வரலாம். ஸோ அதையும் வந்து நீங்கள் மன்னிச்சு கொண்டு எங்களை ஊக்குவிச்சிங்கன்னா நாங்கள் நிறைய பாடல்களை உங்களுக்காக தர்றதுக்கு ரெடியாக இருக்கின்றோம். ஸோ தொலைபேசி ஊடாக கண்டிப்பாக நீங்கள் எங்களோட பேசலாம். ஸோ உங்கள் எல்லாரோடையும் கதைக்கிறதுக்கு மிகவும் ஆவலாக இருக்கின்றோம். இந்த விஷயத்தை சொல்லிக்கொண்டு முதலாவது பாடலை நாங்கள் ஆரம்பிப்போம். ரெடியா? ரெடி. தந்தன தை மாசம் அது தந்தது ஒன்னதான். என்னது இந்த நானும் மெல்ல கொள்ளுது என்னதான். தொட்டது இப்ப போதும் மத்தது எப்பத்தான். ஆத்தாடி என் நெஞ்சில் காத்தாடி. ஐயாவோ முகம் பார்க்க என் கண்ணே கண்ணாடி. தந்தன தை மாசம் அது தந்தது ஒன்னதான். சந்தன மல்லி வாசம் தேன் சிந்தது இப்பத்தான். பேச அறியாது போல நீ சொல். ஒரு பூவும் அறியாமல் தேன் திருடிய ரகசியம் நீயே சொல். இனி என்ன நான் செய்ய இதழோரம் சொல்வாயோ. இறைவேலி நீ தந்து இமை தூங்க செல்வாயா. தந்தன தை மாசம் அது தந்தது ஒன்னதான். சந்தன மல்லி வாசம் தேன் சிந்தது இப்பத்தான்.
நைஸ், பியூட்டிஃபுல் சாங். இந்த பாட்டை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்க என்ன காரணம்? டியூன் பிடிச்சது செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த பாட்டு நான் கேட்டிருக்கேன், ஒரு நாள் பாடினதில்லை. ஸோ இந்த செலெக்ஷனை பார்த்தோன்னே மிகவும் சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, இதை கண்டிப்பாக பாடணும். இந்த மாதிரி அடுத்த பாட்டு போமா? கோலர் ரோலால் இருக்கிறேன் மேம். யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நான் வீரசிங்கம். வீரசிங்கம், வணக்கம். எப்படி வணக்கம். நான் நல்லா இருக்கிறேன். முதலாவது பாட்டு அசத்திட்டாங்க. நல்லா என் வாய்ஸ் நல்லா இருந்தது. நன்றி நன்றி நன்றி, நல்லா இருந்தது. நான் உங்களோட ப்ரோக்ராம் மறக்காமல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை பார்க்குறாள். உங்களை மாதிரி ஆக்கள் ஒவ்வொரு கிழமை பார்த்தா தான் எல்லா பாடகர்களுக்கும் அது ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். இன்னும் நிறைய பாடல்கள் முன் வருவீனம் பாடணும். எனக்கு அந்த உன் கூடவே இருக்கணும், உன் கூடவே அந்த பாட்டு பாட முடியுமா? ஒரு இரு வரிகள். ஓகே, அல்ல எனக்கு அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் லைன்ஸாவது பாடலாம்னு நினைக்கிறேன். இப்போ தெரியுமா? ஓகே ஓகே, நன்றி நன்றி. தேங்க்யூ. காலர்ஸுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், நீங்கள் டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சியில் பார்க்கலாம், ஒரு சிஎம்ஆர் 101.3 தமிழ் ஹெச்டி ரேடியோ, Tamil Vision International Facebook. That phone number 416-292-4059 phone அடிச்சு எங்களுக்கு ப்ளீஸ் விஷ் பண்ணுங்க. We would be so happy. இப்போ முதலாவது ஒரு நேர் வந்து எங்களுக்கு இவ்வளவுக்கு விஷ் பண்ணது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, ரைட்? Definitely. அடுத்த பாட்டு இன்னும் நல்லா பாடணும் வேண்டி இருக்கு. So I think we can go to the next song. Yeah, awesome, let's do this. இன்னும் ஒரு காலர். அப்பா, தொடங்கின உடனே வாழ்த்துக்கள் போல. வணக்கம், யார் பேசுறீங்க? ஓகே, ஸோ துண்டிக்கப்பட்டுள்ளது. ஆனவடியா மீண்டும் ட்ரை பண்ணுங்க. அடுத்த பாட்டு பாடினோட உங்களோட பேசலாம். பட் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு சின்ன ஒரு டிலே இருக்கும். லைவ் ஷோன்றபடியாக ஒரு 5 செகண்ட் 7 செகண்ட் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எங்களோட பேசணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எங்களுடைய பாடல் முடிகிறதுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முதலே நீங்கள் தொலைபேசி ஊடாக எங்களை வந்து தொடர்பு கொள்ளணும். பாட்டு முடிஞ்ச பிறகு நீங்கள் தொடர்பு கொண்டால் நாங்கள் அடுத்த பாட்டுக்கு போயிடுவோம். ஸோ ஆனவடியாக கொஞ்சம் வல்லதே அடியுங்க. தேங்க்யூ. சொல்ல ஆசைதான், உள்ளம் முருக ஆசைதான், உயிரில் கரைய ஆசைதான், ஆசைதான், உன்மேல் ஆசைதான். உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் முருக ஆசைதான், உயிரில் கரைய ஆசைதான், ஆசைதான், உன்மேல் ஆசைதான். உன் தோள் சேர ஆசைதான், உன்னில் வாழ ஆசைதான், உனக்குள் உரைய ஆசைதான், உலகம் மறக்க ஆசைதான், ஒன்றும் ஒன்றும் ஒன்றாயாக ஆசைதான். உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் முருக ஆசைதான், உயிரில் கரைய ஆசைதான், ஆசைதான், உன்மேல் ஆசைதான். கண்ணில் கடை கண்ணில் நீயும் பார்த்தால் போதுமே, கால்கள் எந்தன் கால்கள் காது கோலம் போடுமே. நாணம் கொண்டு மேகம் ஒன்று மறையும் நிலவென, கூந்தல் கொண்டு முகத்தை நீயும் மூடும் அழகென. தூக்கத்தில் உன் பேரை நான் சொல்ல காரணம் காதல்தானே. பிரம்மன் கூட ஒரு கண்ணதாசன் தான் உன்னை படித்ததாலே. உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் முருக ஆசைதான்,
ஆசைதான் உயிரில் கரைய ஆசைதான் ஆசைதான் உன்மேல் ஆசைதான் உன் தோள் சேர ஆசைதான் உன்னில் வாழ ஆசைதான் உனக்குள் உரைய ஆசைதான் உலகம் மறக்க ஆசைதான் ஒன்றும் ஒன்றும் ஒன்றாயாக ஆசைதான் ஆசைதான் உன்மேல் ஆசைதான் ஆசைதான் உன்மேல் ஆசைதான். நன்றி. ஃபேஸ்புக் ஊடகம் வந்து தொடர்ந்து எங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதுக்கு மிகவும் நன்றி. ஒரு காலர் இருக்கிறாங்களா? யார் என்று பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் வணக்கம் வணக்கம். கண்ணன் கேட்குறேன், இலங்கை கண்ணன் கேட்குறேன். எப்படி இருக்கீங்க? வணக்கம், நாங்க நல்லா நலமாக இருக்கிறோம். இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். ரெண்டு பேரும் சூப்பராக கலக்கி கொண்டு இருக்கிறீங்க, நல்லா பாடுறீங்க. காட் bless you both. எங்களை இன்றைக்கு வந்து பாடி மகிழ்விக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. சிஎம்ஆருக்கும் டிவிஐக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு பிரார்த்திக்கிறோம். மிகவும் நன்றி. நன்றி. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி. இன்னும் ஒரு காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? பிரியடா வணக்கம். புருஷோத்தமன். நீங்கள் ரெண்டு எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறோம். வணக்கம். நானும் நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். நீங்கள் ரெண்டு பேரும் நல்லபடியாக கலைக்கிறீங்க. முதல் அதுக்கே ஒரு சிறப்பு பாராட்டு. மற்றது நீங்கள் இப்போ உண்மையர் சொல்ல ஆசையாண்டு பாடுறீங்களோ இல்லோ, அது நான் உங்களை வாழ்த்த ஆசையாக இருக்குது. அப்போ நீங்களோட கலைக்கிற விதவும் நல்லா இருக்குது. மற்ற தங்கச்சி இந்த பாடல் திரைவாலும் நல்ல சிறப்பு, நல்ல இனிமையாக நான் உங்கள் ரெண்டு பாடல் இப்போ கேட்டு நான் நல்லா சிறப்பாக பாடுங்க. உங்களோட குரலில் கேட்க நல்லா இருக்கிறது. தொடர்ந்து பாடுங்கள். நீங்கள் எப்பவும் பெரும்புகளோட இப்போயே பெரும்போட இருக்கிறீங்க, இன்னும் பெரும்போட இருக்கணும் மட்டும் உங்களை வாழ்த்துறேன். Thank மிக்க you. நன்றி. வணக்கம் வணக்கம். நன்றி. இன்னும் ஒரு காலர் இருக்காங்க. அவையில உடன் இப்படி வாழ்த்தைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லையா? Yep. அடுத்து யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், அருணா கதைக்கிறேன். வணக்கம், நலமா இருக்கிறீங்களா? நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்கள் இருவரும் எப்படி இருக்கிறீங்கள்? நாங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறோம். நல்ல நல்ல பாடல்களோடு ஆரம்பித்திருக்கிறீங்கள், நன்றாக இருக்கிறது. ஸ்டீவ் வந்து நீங்களும் ஒரு இசையமைப்பாளர் தானே? ஓம். ஓ, நீங்களும் பாடுவீங்களான்னு இன்றைக்கு தான் பார்க்குறோம். அப்படியா? நான் முதலாவது ஒரு பாடகர் தான், அது பிறகு இசையமைப்பாளர். ஓகே, சந்தோஷம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இருவருக்கும். நன்றாக பாடுறீங்கள். நன்றி. நன்றி. பாடல் தெரிவுகள் நன்றாக இருக்கிறது. அது எல்லாமே கிருத்திகாக்கு தான் நன்றி சொல்றோம். நன்றி. மிக்க நன்றி. நன்றி நன்றி. நன்றி. ஆஹா, இன்னைக்கு பாடுறதுக்கு சான்ஸ் கிடைக்காது போல இருக்கு. யார் அடுத்த காலர்னு பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? Hi, ஹாய். Hi. it's me, Sharia. Hi Sharia, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறோம். How are you enjoying the show? You guys did so good. I love your voice. Thank you. Thank you so much for calling in and appreciating our singing. Hope you enjoy the rest of the show. உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச பாட்டு ஏதாவது இருக்குதா? எஸ்கேப் ஆயிட்டாங்க போல. I think call cut tight. ஓகே, தச்சல நான் கூட கேட்றோம்னு வச்சிட்டாங்க போல. But thank you so much for calling in. இப்படி யங் சிங்கர்ஸும் யங் ஆடியன்ஸும் வந்து இப்படி இந்த நிகழ்ச்சியில வந்தங்களோட பேசுறது மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு. Thank you so much. இன்னும் ஒரு காலராம். ஆஹா, வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம், நான் வடிவாம்பால் கதைக்கிறேன், மிஸ் ஆகால இருந்து. வணக்கம். அப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறோம். எப்படி பார்க்க தெரியுது. நல்லா இருக்கிறீங்க, நல்லா பாடுறீங்க. ரெண்டு பாட்டு பாடுனீங்க. அந்த ரெண்டு பாட்டுமே பெரிய இதா இருக்கு எங்களுக்கு. Thank you. ரெண்டு பேர்ட்ட குரலுமே டாப்ல இருக்கு. எனக்கு ஸ்டீவை முந்தி தொடக்கம் தெரியும். அவர் அப்போ தொடக்கமே பாடிக்கொண்டே இருந்தவர். கிருத்திகா உங்களையும் தெரியும். உங்களோட பாட்டுகளை நாங்க கேட்டிருக்கிறோம். நீங்க முந்தி பார்த்த மாதிரி இருக்கிறனா இல்ல இப்ப வயது போன மாதிரி இருக்குதா? அப்படியே இருக்கிறீங்க. சந்தோஷம். இப்படி முறைக்குல சொன்னீங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும். நன்றி நன்றி. ஓகே, தொடர்ந்து பாடுங்க. உங்களுக்கு டைம் இருந்தா இந்த கணவருக்காக ஒரு பாட்டு, ரோஜாவே தாலாட்டம் 7 மணி நேரம் 2 வரை பாடி விடுங்க. கண்டிப்பா. உங்களுக்கு 2 பேருக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. தொடர்ந்து பாடிக்கொண்டே இருங்க. இப்போ உங்களுக்கு நாங்க சப்போர்ட் தந்துட்டு இருப்போம். Thank you so much. மிக்க நன்றி, மிக்க நன்றி. நன்றி நன்றி.
இவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு. ஓ ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து கதை கேட்க எங்களுக்கு பாடுறதுக்கு டைம் குறைய போகுது போல இருக்கு. டக்குன்னு அடுத்த பாட்டு போயிடுவோமா? டக்குன்னு போயிடும். சரி, இப்போ என்னென்னா இப்போ நாங்கள் 2 பாட்டு பாடி இருக்கிறோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இந்த பலியை வந்து நான் ஏற்கனவே கிருத்திகா மேலே போட்டுதான் அவன்கிட்ட தான் சாங் செலெக்ஷன். ஸோ அடுத்த பாட்டு வந்து உங்களை எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பாடலாக இருக்கும். அதுக்கு அடுத்த பாட்டு இந்த 3 பாட்டில் மட்டும் கொஞ்சம் புது பாட்டாக இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் நெப்பீங்க கிருத்திகா இந்த சாங் செலெக்ஷனை பார்த்தா அவருக்கு அப்படியும் ஒரு 40 வயசு இருக்கும்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் ஷீ இஸ் அ வெரி யங் பியூட்டிஃபுல் கேர்ள். ஸோ ஷீ இஸ் வெரி யங். பட் நிறைய பழைய பாட்டுகள் அவருக்கு பிடிக்கும். ஸோ அடுத்த பாட்டு கொஞ்சம் புதிய பாட்டாக இருக்கும். ஏஆர் ரஹ்மானுடைய பாட்டு. அது எதுன்னு கண்டுபிடிங்க. ஓகே, சின்ன ஒரு சேஞ்ச். நான் இப்போ அடுத்த பாட்டை ஸ்கிப் பண்ணித்தேன். நீங்கள் எல்லாரும் அடித்து எங்களை சந்தோஷப்படுத்தின அந்த வார்த்தைகளை கேட்டு நான் கொஞ்சம் மெய் மறந்து நான் ஒரு பாட்டை ஸ்கிப் பண்ணிட்டேன். இது அடுத்த பாட்டு வந்து இதுக்கு அடுத்த பாட்டு வந்து கிருத்திகா தனியாக பாடுற ஒரு பாடல். அது வந்து MS விஸ்வநாதன் இசையில் அண்ட் வாணி ஜெயராம் ஒரு பாப்புலர் சாங்னு சொல்லலாம். வெரி பாப்புலர் சாங். எல்லாருமே கண்டுபிடிப்பீங்க. ஸோ என்ன சாங்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, அடுத்த பாடலுக்கு போயிடலாம். Okay, are you ready? Yep. All right. சுகமான புதுராகம் உருவாகும் வேளை நாணம் இதமாக சுகம் காண துணை வேண்டாமோ? மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா தேனம்மா தேனம்மா நெஞ்சம் தேனம்மா. வித்தை செய்யும் பூங்கொடி தத்தி தத்தி தாவி வந்து கையில் என்னை ஏந்தடி. மோகம் கொண்ட மன்மதனும் பூக்கணிகள் போடவே காயப்பட்ட காலி நெஞ்சம் காமின் கனை ஓடுதே. மந்திரங்கள் காதில் சொல்லும் இந்திரனின் ஜாடமோ சந்திரர்கள் சூரியர்கள் போவதென்ன மாயமோ? கண்கள் மீனம்மா தேனம்மா தேனம்மா நெஞ்சம் தேனம்மா.
நெஞ்சமெனும் மஞ்சமதில் நான் இணைய வாழ்த்துங்கள். பள்ளியறை நேரம் இது தள்ளி நின்று பாடுங்கள். சொல்லித்தர தேவையில்லை பூங்கதவை மூடுங்கள். சுகமான புது ராகம் உருவாகும் வேலை நாணமோ. இதமாக சுகம் காண துணி வேண்டாமோ? மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா, தேனம்மா தேனம்மா நாணம் ஏனம்மா. சுகமான புது ராகம் உருவாகும் வேளை நானுமே. இதமாக சுகம் காண துணி வேண்டாமோ? மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா. தேனம்மா தேனம்மா நெஞ்சம் தேனம்மா. நைஸ், வெரி நைஸ். சரி, உங்களோட அடுத்த பாட்டு என்னன்னு யாரும் கண்டுபிடிச்சிச்சுன்னு பாப்போமா முதல்? Yeah, for sure. ஒரு காலர் இருக்கிறாங்க போல, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? Also, பாட்டு முடியறதுக்கு முதல் 30 seconds earlier நீங்கள் ஃபோன் அடிச்சிங்கன்னா எங்களோட தொடர்பு கொள்ளலாம். ஸோ நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு சின்ன ஒரு டிலே இருக்கும். ஸோ பாடல் முடியறதுக்கு முதலே நீங்கள் கண்டிப்பாக எங்களோட கதைக்கலாம், நீங்கள் ஃபோன் பண்ணி. ஸோ அடுத்த பாடல் வந்து எங்களுடைய கிருத்திகாண்ட சோலுவா பாட போகிறா. எனக்கு ஒரு சின்ன ஒரு ஓய்வு தர போகிறா. ஸோ அது யாராவது கண்டுபிடிச்சிங்களான்னு பார்க்கலாம். ஃபேஸ்புக்கில் யாராவது கண்டுபிடிச்சிருக்கீங்கம்மா? தெரியல. திருப்பி ஒரு க்ளூவை கொடுங்க. ஓகே, ஸோ இது வாணி ஜெயராமோட பாப்புலர் சாங். MS விஸ்வநாதன் கம்போஸ் பண்ணவர். அண்ட் 1974 ரிலீஸ் ஆகிடுச்சு இந்த பாட்டு. நீங்கள் பிறக்கிறதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முதல்ல என்ன? Yep. 1974. ஆல்ரைட், தேர்ஸ் a caller. யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? இரவு வணக்கம் இருவருக்கும். டொமினிக் சந்திரன், எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஓ, நலமாக மாற்றியாக இருக்கின்றோம். அருமையான பாடல்கள் தொடக்கத்திலிருந்து கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றேன். வேலை நிற்பதால் டக்கன் இடையில ஓடி வந்து உங்களோட நிகழ்ச்சியை கருத்து கூறி போட்டு போகிறது. என்னுடைய ஒரே ஒரு ஆழ்ந்த கருத்து என்னன்னா, நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் ஸ்டார் நைட்ல நிகழ்ச்சிகள் செய்த அத்தனை பேர் சேர்ந்து ஏதாவது ஒரு கலை நிகழ்ச்சி நீங்கள் பப்ளிக்ல செய்யறதுக்கு முயற்சிகள் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். மிக்க மிக்க நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி. மற்றும் உங்களுடைய ஒரு சஜஷனுக்கும் நன்றி. இதை கண்டிப்பாக டிவிஐ நிறுவனத்தினர் வந்து கவனத்துக்கு எடுத்துக்கொள்ளுவினம். ஓமம். ஓகே ஓகே, நன்றி, மிக்க நன்றி உங்களுடைய அழைப்புக்கு. நன்றி. இன்னும் ஒரு நேர் அழைப்பில் இருக்கிறார், யார் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், நான் இனி பேசுகின்றேன். நலம் தானே எல்லாரும்? ஓ, நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். அருமையாக பாடுகிறீர்கள், நன்றாக இருக்கின்றது. நான் கேட்டுக்கொண்டதாக இருக்கிறேன். நான் நினைக்கிறேன் இந்த பாடல் வந்து மல்லிகை மன்னன் பயங்கும் அல்லாட்டிக்கு 7 ஸ்வரங்களுக்கு 2 ஒன்றா இருக்கலாம். நீங்க முதலாவது சொன்னது 100% சரி. நீங்க உடனே கண்டுபிடிச்சிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்னும் ஒரு நேர் அழைப்பில் இருக்கின்றார், யார் என்று பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம். என்னுடைய குரலை கேட்டோன்னா அப்படியே வச்சுட்டு ஓடிட்டீங்களா? வணக்கம், லைன்ல இருக்கிறீங்க. ஆமாம், வணக்கம். நான் முரளி கதைக்கிறேன். வணக்கம். இருவரும் எப்படி இருக்கிறீர்கள்? இருவரும் நாங்க 2 பேரும் நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நான் நெக்ஸ்ட் நீங்க சூஸ் பண்ண பாடல் இதோ தெரியா இருக்கலாம். நாதம் என்னும் கோவிலிலே இல்லாட்டிக்கு 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல். நல்ல கெஸஸ். அதாவது வாணி ஜெயராம் அவர்களுடைய நல்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச பரிச்சயமான பாடல்களை சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் இதுக்கு முதல் வந்து அழைப்பில் வந்து நேர் சொல்லிட்டார் சரியாக. ஓகே ஓகே. ஆனால் உங்களுடைய நீங்கள் சொன்ன பாடல்கள் மிகவும் அருமையான பாடல்கள். பட் அந்த பாட்டு இல்லை. மிகவும் நன்றி. ஆனால் நீங்கள் அடுத்து நன்றி 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 நன்றி. தேங்க்யூ. ஓகே, அடுத்த நேருக்கு போவோம். வணக்கம், நான் தேவகுமார் கதைக்கிறேன். நலமா இருக்கிறீங்களா இருவரும்? ஓம், நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறோம். இப்போ உங்களோட பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்தோம். அருமையான பாடல்கள் தந்து கொண்டிருக்கிறோம். மீனமா மீனமா தந்தீங்க. அடுத்த பாட்டு நான் நினைக்கிறேன், மல்லிகை என் மன்னன் மயக்கும் பொன்னான மலர் அல்லவா, அந்த பாட்டா? அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க சூப்பராகவும் பாடினீங்க. அத
அந்த பாடலாம் தான் இருக்கும். அந்த பாடல் தான் நீங்க சரியாக சொல்லிவிட்டீங்க. நன்றி 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 வாய்ப்புக்கு நன்றி, நன்றி. வணக்கம். இருவருக்கும் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. இப்படி தொடர்ந்து உங்களை வாழ்த்தி கொண்டிருந்தீங்கன்னா நாங்கள் சந்தோஷமாக பாடிக்கொண்டிருப்போம். உங்களோட கதைக்கிற நேரத்தில் வந்து எங்களோட பாடல் நேரமும் வந்து குறையுது. ஆனால் நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கு அழைச்சி எங்களோட கதைங்க இவ்வளோ மிகவும் சந்தோஷமாக இருக்குது. நிறைய காலத்துக்கு பிறகு நான் வந்து இந்த நிகழ்ச்சியோட உங்களை சந்திக்கிறேன். ஸோ மிகவும் வந்து சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஸோ அடுத்த பாட்டுக்கு வந்து ஒரு க்ளூ, அதான் நான் அப்போது மெய் மறந்து நான் பாஞ்சிட்டேன் லிஸ்ட்டில். ஸோ அடுத்த பாடல் வந்து மல்லிகையின் மன்னன் வந்து கிருத்திகா பாட போகிறா. அதுக்கு அடுத்த பாட்டு வந்து கொஞ்சம் புதுசாக இருக்க போகுது. எங்களுடைய இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்களினுடைய இசையில் வந்த ஒரு பாடல், வைரமுத்து அவர்களின் வரிகளில் வந்த ஒரு பாடல். இது வந்து இந்த காம்பினேஷன் நிறைய பாட்டு வந்திருக்கு. ஸோ பாடியவர்கள் வந்து எங்களுடைய பாடும் தென்றல் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம், மற்றது ஹரிணி அவர்கள். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் கண்டுபிடிக்கலாம் யார் வந்து பாடின என்ன பாட்டுன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்த காலர்ஸ் வந்து இதை கண்டுபிடிச்சிங்கன்னா பார்க்கலாம். மற்றது வந்து எங்களுடைய ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடித்த படம். ஸோ இதை விட க்ளூஸ் தரையில், அதை இதை விட நான் பாட்டே சொல்லிடலாம் என்ன பாட்டுன்ட்டு. ஸோ கண்டுபிடிச்சிருங்க. ஆல்ரைட், லெட்ஸ் கோ டு யுவர் சாங். I'll take a little break. Thank you.
ஸோ காலர்ஸ்க்கு நாங்கள் போயிடுவோம். ஓகே, ஸோ வணக்கம். வணக்கம் கிருத்திகா, வணக்கம் ஸ்டீவ். நான் கனாகேசவன் பேசுகிறேன். எப்படி இருக்கிறீங்க ரெண்டு பேரும்? இருக்கிறது பாடல்கள். நன்றி நன்றி. நீண்ட நாளைக்கு அப்புறம் பார்க்குறேன் ஸ்டீவ். தொடர்ந்து படியுங்கோ, கேட்டு வந்துருக்கோம். இந்த நீங்கள் கேட்ட படத்திலிருந்து மலரே மௌனமா அந்த பாட்டா இருக்குமா? பார்க்கலாம். சரியான பதிலாக தெரிஞ்சதான் நான் சொல்றேன். நீங்க சரியாக படிப்பீங்க, நல்லா படிக்கிறீங்க ரெண்டு பேரும். மிக்க நன்றி. நாங்கள் இசையை ரசிச்சு கொண்டிருக்கிறோம். நீங்க தாரவங்களுக்கும் இதை தந்துதவிய டிவிஐ நிர்வாகத்துக்கும் உங்களுடைய நன்றிகள். மிக்க நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. சந்திப்போம். ஒரு க்ளூ நாங்கள் கொடுத்தனாங்க, அதை நீங்கள் கவனிக்கையில் நினைக்கிறேன். எங்களுடைய இசை புயல் அவர்கள் என்ற இசையில தான் நாங்கள் அடுத்ததாக பாட இருக்கிற பாட்டு இசையமைத்தவர். ஸோ என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்கிறீங்கன்னா பாப்போம். வணக்கம், நீங்க லைன்ல இருக்கிறீங்க, நீங்க பேசலாம் உங்களோட. Hi, my name is Ishan and you guys are both doing a very good job. Thank you. What was your name you said? Kishan. Oh, hi. Thank you so much for your wishes. You're welcome. So are you enjoying the songs? Did you know any of the songs we are singing? No, not really. So hopefully we sing something that you know. So you have to keep watching, okay? Okay. Right. Thank you for your call. Okay, அடுத்தது அழைப்புல யார் இருக்கீங்கன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், நான் ஜெயாகர் இருக்கிறேன். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நீங்க நல்லா பாடிக்கொண்டு இருக்கிறீங்க. ஸ்டீவ் அண்ட் கிருத்திகா. Steve, and I know you for a long time. Great singer and a music director. இந்த ப்ரோக்ராம் நீங்கள் நல்லா கண்டக்ட் பண்ணி கொண்டு போறீங்க. Yeah, Girithika, you are doing an amazing job. கண்டுபிடிச்சிட்டீங்களா? Jayan. As you know, I am a big fan of your voice. Thank you. As usual, நீங்கள் நல்லா தான் படிச்சு கொண்டு இருக்கிறீங்க. All the best. Keep rocking, both of you. Thank you so much. Thank you. No problem. Okay, bye. So ஜெயாவோட தான் நீங்க ஃபர்ஸ்ட் இந்த நிகழ்ச்சியில் நீங்க பாடுனீங்க இல்லையா? Yeah. So that was special that he called. Yeah, that was very special. All right. I think we have another caller. ஓகே, சாரி. க்ளூவை நாங்கள் திருப்பி சொல்கிறோம். ஒரு திரும்பி இன்னும் சரியாக கண்டுபிடிக்கல. எங்களுடைய இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில். ஓகே, சரி. நாங்கள் இப்போ என்ன செய்வோம் என்றால், அடுத்த பாட்டுக்கு நாங்கள் க்ளூ தாரோம் உங்களுக்கு. இந்த பாட்டை யாருமே கண்டுபிடிக்கல, கஷ்டமாக இருக்கு போல இருக்கு. அடுத்த பாட்டுக்கு நீங்களே க்ளூ கொடுக்குறீங்களா? Yep. ஸோ இது அஜித்தும் ஜோதிகாவும் நடித்தது இந்த பாட்டில். வித்யாசாகரோட இசை. அண்ட் ஐ திங்க் அவ்வளோ காணுமா? சரி, ஓகே. தலை என்ற படத்துல இருந்து ஒரு பாட்டு கண்டுபிடிங்க. எங்களுடைய KJSS அவர்களும் சாதனா சர்க்கம் அவர்களும் இணைந்து பாடிய ஒரு அற்புதமான ஒரு பாடல். அதை கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நாங்கள் அடுத்த பாட்டுக்கு போகிறோம். Alright, are you ready? Yep, I'm ready. Let's do this. இதை கேட்டோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த பாட்டை. ராட்சசியே, அடி நெஞ்சில் குதிக்கிறியே, முட்டாசு வார்த்தையிலே பட்டாசு வெடிக்கிறியே, அடி மனச அருவாமனையில் நறுக்கிறியே. அழகான ராட்சசியே, அடி நெஞ்சில் குதிக்கிறியே, அடி மனச அருவாமனையில் நறுக்கிறியே. தெரியுமா குழந்த குமரி நாமா, ஆயிர மீன தான் கொக்க முழுங்குமா அடுக்குமா, வெளிய பூத்த நீ உள்ள காய்க்கிறாய் கடல காட நீ ஆமா, உயிரை உரிச்சு நீ கைரட்டி
ராட்சசியே அடி நெஞ்சில் குதிக்கிறியே அடி மனச அருவாமனையில் அறுக்கிறியே துண்டு கஞ்சி கண்ணில் கொண்ட வேளம் ஓ சந்திரன கல்லுக்குள்ள ஊற வச்ச பொன்னினலம் ராத்திரிய தட்டி தட்டி கட்டி செஞ்சு மயிடவும் ஆஹா மின்மினிய கண்ணத்தில ஒட்ட வச்சு கைதட்டவோ ராட்சசியே அடி நெஞ்சில் குதிக்கிறியே முட்டாசு வார்த்தையிலே பட்டாசு வெடிக்கிறியே அடி மனச அருவாமனையில் மறுக்கிறியே பிச்சு பிச்சு எச்சி வைக்க லட்சியமா காதை என கச்சி விட்டு கட்சி மாறும் காரியமா பொண்ணு சொன்ன தலைக்கீழ ஊக்கி போட முடியுமா நான் நடக்கும் நிழலுக்கும் நீ வசிக்க சம்மதமா நீராக நான் இருந்தானோட தீர நான் இறங்கி கூறான நெஞ்சில் குடியிருப்பேன் ஆனா வீணா போனே கிளியே கிளியே குயிலே குயிலே அழகான ராட்சசியே அடி நெஞ்சில் குதிக்கிறியே முட்டாசு வார்த்தையிலே பட்டாசு வெடிக்கிறியே அடி மனச அருவாமனையில் அறுக்கிறியே புல்லுக்கு அறுக்க தெரியுமா குழந்தை குமரினாமா ஆயிரம் மீனை தான் கொக்க முழுங்குமா அடுக்குமா வெளிய பூத்து நீ உள்ள காய்க்கிறாய் கடலை காட நீ ஆமா உயிரை உரிச்சு நீ கயிறை பிரிக்கிறாய் சுகம் சுகமா நன்றி. That was fun. Yep, that was fun. ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்லணும் பிஃபோர் வி கெட் டு த காலர்ஸ். எனக்கு வந்து கிருத்திகா ஒரு லிஸ்ட் அனுப்பினா ஓகே இன்னும் பாட்டு பாடின நல்லா இருக்கு நான் பார்த்துட்டு ஓகே வெயிட் இது கிருத்திகா அனுப்பின லிஸ்ட்டா அவங்க அம்மா அனுப்பின லிஸ்ட்டா ரெண்டு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிருந்தது. அப்போ நான் சொன்னேன் ஓகே கொஞ்சம் புது பாட்டுகள் ஏதாவது அனுப்புங்களேன் என்று சொன்ன பாட்டில் ஒன்று தான் இந்த அழகான ராட்சசியே. அதான் நமக்கு புது பாட்டு. All right. So you listen more to like older songs or is that one of this? I like older songs. அதுக்கான ஒரு காரணம் இருக்குதா என்னன்னு? காரணம் இல்லை, but I just enjoy it more. Okay. So இந்த சாங் செலெக்ஷன்ல அம்மா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா அப்பாவும் ஹெல்ப் பண்ணுவாரா இல்லை நீங்க தனியா? ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணவே. இப்போ எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு கூட்டணியா தான் எனக்கு ஆப்பு வச்சிருக்கு. Family effort. It's a family ஆப்பு for me. All right. அடுத்ததா வந்து ஒரு நேயர் வந்து இருக்கிறார் அழைப்புல யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
வணக்கம். 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 நான் கனிஷா கதைக்கிறேன். எப்படி இருக்கீங்க கனிஷா? நான் நல்லா இருக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நலமா இருக்கிறோம். ரெண்டு பேரும் நல்லா பாடுறீங்க. and song selection is really good. like எல்லா ஏராஸ்ல இருந்து ஒரு மிக்ஸ். தேங்க்யூ. ஸோ நீங்கள் இதை அப்ரிஷியேட் பண்ணுறீங்க. உங்களுக்கு உங்களோட குரலை கேட்டால் ஒரு யங்கான ஒரு ஆள் மாதிரி இருக்கிறீங்க. அப்போ இந்த பாட்டெல்லாம் உங்களுக்கு தெரியுமா முதல்ல? தெரியும். Kanisha is actually another great singer in like Toronto. Really? then, Oh, yeah. okay. All right. Okay. So ஒரே பேர்ல நிறைய பேர் இருக்கு, உங்களுக்கு தெரியாது, right? So that's good. All right. So that no wonder you know all the songs. உங்களுக்கு ஏதாவது ரிக்வெஸ்ட் ஏதாவது இருக்கா? இல்லாட்டி எங்க அடுத்த பாட்டு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? ரிக்வெஸ்ட் ஒன்றும் இல்லை. நீங்க பாடுற பாட்டு நல்லா இருக்குது. ஐ திங்க் அடுத்த பாட்டு வந்து from பூவெல்லாம் உன் வாசம் காதல் வந்ததும். Okay. Did anyone tell you this? நீங்க சொல்லிட்டீங்களா இந்த பாட்டுன்னு? Okay, let's see. அதான் சரியான கெஸ் ஆண்டு பாப்போம். Thank you so much for calling in. Really appreciate it. Thank you. Thank you. Okay, இன்னும் ஒரு நேயர் இருக்கின்றார் அழைப்பில். யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், வெரி குட் ஈவினிங். என் பேர் பிரவீன். பிரவீன், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. ஹாய் கிருத்திகா, how are you? Hi Praveen Anna, I'm good. How are you? Very well, thank you. கிருத்திகா அண்ட் ஸ்டீவ், ரொம்ப அழகா இருக்கு. So far the song selection சரி, உங்க ரெண்டு பேரோட வாய்ஸும் ரொம்ப அழகா இருக்கு. Thank you for entertaining us tonight. மிக்க நன்றி. கிருத்திகா, உங்க சோலோவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. Thank you. அடுத்த சாங் கெஸ் பண்ணணும்னா ஐ திங்க் காதல் வந்ததும் அந்த சாங் நினைக்கிறேன். இருக்கலாம். தலை சரியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க தலை ஃபேனா? நான் தளபதி ஃபேன். தளபதி ஃபேன். ஓகே. ஆனா தலையும் ரொம்ப பிடிக்கும். குட். அப்படித்தான் இருக்கணும். ரெண்டு பேரையும் பிடிச்சா குட். ஆமாமா, பியூட்டிஃபுல். ரெண்டு பேருமே great actors of my gen at least. Anyway, I will let you go. Thank you so for much. entertaining us. Great song selections. We're looking forward to the remainder of the show. Yep. Thank you for watching. Keep watching it. Yeah, keep watching and keep supporting us. Thank you so much. Thank you. Always. Bye. Bye. ஓகே, சரி. இப்போ நாங்களும் ஒரு சின்ன பிரேக் எடுக்கணும் தானே. இப்போ கிருத்திகா போத தண்ணி குடிச்ச பார்த்து நீங்கள், நான் இன்னும் குடிக்கவே இல்லை. ஸோ எனக்கு நீங்கள் குறைக்காமல் ஒரு 2 நிமிஷம் பிரேக் தாங்க. and we will see you back at TVI Music Connects. See you soon. See you. Active Green and Rose, it's fully certified tire and automobile service by professionals. வாகனம் திருத்துவதில் நீண்டகால அனுபவத்தை கொண்ட ரமேஷ் சரவணமுத்துவின் நிர்வாகத்தில் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் கம்ப்ளீட் டயர் அண்ட் ஆட்டோ சென்டர் சகல விதமான வாகனங்களின் நேர்த்தியான திருத்த வேலைகளை துரிதமாக செய்து தரவும். டியூன்-அப்ஸ், பிரேக்ஸ், மஃப்ளர், அலைன்மெண்ட், ஆயில் சேஞ்சர்ஸ், டயர் என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள ஸ்காப்ரோவில் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ். அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? Cash Point, money transfer, currency exchange, check cashing, cash for gold, gold loans அனைத்துக்கும் Cash Point. With CIBC, send money at $0 transfer fee and get up to $120. Visit cibc.com/global transfer. CIBC Global Money Transfer. $0 transfer fee. Fast service. Safe and secure. Start transferring with CIBC today. உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால், ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜாவை அழையுங்கள். பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்கும் நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 416-245-6555 416-245-6555 ரவி நடராஜா. கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிரம்டன். 905-456-8433. வணக்கம், நாங்கள் மறுபடியும் வந்துட்டோம்.
I just want to say something. இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் வேலை நாள், நாளைக்கும் வேலை நாள் தான், பட் எல்லாரும் டைம் போட்டு பார்க்குறீனும். ஸோ இப்போ நீங்கள் பிரேக் முடிஞ்சும் திரும்பி வந்துட்டீங்க பார்க்குறதுக்கு. ஸோ we appreciate it so much. மீண்டும் டிவிஐ மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சி ஊடாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஸோ 2-3 காலர்ஸ் வந்து பிரேக்குக்கு முன்னாடி நாங்கள் என்ன அடுத்தது பாட போகிறோம்ன்றது சரியாக சொல்லியிருக்கிறீங்க. காதல் வந்ததும் கண்ணியின் உள்ளம் என்ற பாடல் தான் உங்களுக்காக பாட இருக்கிறோம். பூவெல்லாம் உன் வாசம் திரைப்படத்துக்காக வித்யாசாகரன் இசையில் வெளிவந்த ஒரு பாடல். அதை அடுத்ததாக பாடலாம். லெட்ஸ் கோ. அண்ட் இதுக்கு பிறகு அடுத்த பாட்டுற க்ளூ, ஏஆர் ரஹ்மான் பாட்டு கொண்டு போகிறதால இப்போ திரும்பி ஸ்விட்ச் பண்ணி கியரை இளையராஜாவுக்கு போவோம். ஸோ இது வந்து இளையராஜாவோட பாட்டு அண்ட் செம்பருத்தி. அவருடைய மகன்ட பாட்டு. மகன்ட பாட்டு. ஓகே. அண்ட் செம்பருத்தி நீங்களும் இப்போ ஒரு மெய் மறந்து நீங்களும் ஒரு பாட்டு ஜம்ப் பண்ணிட்டீங்க. அடுத்தது வந்து என்னுடைய சோலோ சாங் வரப்போகுது. ஸோ அது வந்து இளையராஜா அவர்கள் இல்லை, அவருடைய மகன் என்ற ஒரு பாடல். அதை வந்து இது மகன்மார் வந்து சேர்ந்து செய்த பாடல். அதை வந்து கேஜே யேசுதாஸ் அவர்களினுடைய மகன் விஜய் யேசுதாஸ் பாடிய ஒரு பாடல். அது என்ன பாட்டாக இருக்குமென்றதை வந்து நீங்கள் கண்டுபிடிங்கோ. படம் வந்து என்ன படம்னு தெரியுமா உங்களுக்கு? தீபாவளி படத்தில் அந்த ஒரு பாடல். அப்போ இதுதான் பெரிய க்ளூ. இது கண்டிப்பாக எல்லாரும் கண்டுபிடிக்கணும். ஸோ we see you guys soon with your guesses and we're going to go to this beautiful song. na 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 na
காதல் வந்ததும் கண்ணியின் உள்ளம் காதலை யாருக்கும் சொல்வதில்லை புத்தகம் மூடிய மயிலிறகாக புத்தியில் மறைப்பால் தெரிவதில்லை நெஞ்சே நெஞ்சே செல்லாயோ அவனோடு சென்றால் வரமாட்டாய் அதுதானே பெரும்பாடு தன்னன் நானனா தன்னன் நானனா தன்னன் நானனா தன்னன் நானனா நைஸ். இதுவும் ஒரு அழகிய பாட்டு நீங்க சூஸ் பண்ணது. லைக் ஐ ரியலி என்ஜாய்ட் ஆல் யுவர் செலெக்ஷன்ஸ். எனக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாடுறதுக்கு உண்மையாக ஐ எம் ரியலி ஹாப்பி. ஸோ தேங்க்யூ ஃபார் த செலெக்ஷன். அதான் நிறைய பேர் வந்து அதான் சொன்னவேல் உங்களுடைய பாடல் செலெக்ஷன் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி. ஸோ நல்ல பாடல்களாக தேர்ந்தெடுத்ததுக்கு உங்களுக்கும் உங்களுடைய அம்மா அப்பாவுக்கும் நன்றி. And also ட்ராக்ஸும் நாங்கள் சொல்லணும். ஸ்டீவ் கிளிஃப் அண்ணா தான் எல்லாம் செய்தவர் ட்ராக்ஸும். ஸோ ஆல்ரைட், ஒரு நேரை சந்திக்கலாம். யாருன்னு பார்ப்போம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம், செல்வகுமார் இருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் நல்லா உற்சாகமாக பாட்டை கேட்டுக்கொண்டிருக்கோம். வருஷம் என்ன அவ நடு அம்மாண்ட பாட்டு தந்தது பாடுறான்னு சொல்றீங்க. அம்மா இல்ல பாடுறேன்னு நான் சொல்லேன். அப்ப அவன் பாடுவான், அம்மாவும் பாடுவா போல இருக்கு. இருக்கலாம், தெரியல. அவ தான் பாடுவா. அம்மாக்கும் பாட பிடிக்கும். நல்லா அதான் நல்லா அப்படி செலக்ஷனாக கொடுத்துருக்குறேன். நல்லா பாடுறீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் மீண்டும் மிக்க நன்றி. சிறப்பா பாடுவீங்களேன்னா வாழ்த்துக்கிறேன். மிக்க நன்றி. நன்றி. நீங்க எல்லாரும் இப்படி தொடர்ந்து எங்களை ஊக்குவிச்சாதான் நாங்களும் சந்தோஷமா பாடிக்கொண்டிருப்போம். கிருத்திகா கொஞ்சம் டென்ஷனா இருந்தீங்க ஆரம்பத்துல. இப்ப பாத்தீங்களா எல்லாரும் இப்படி வாழ்த்து சொன்னோன்னா உங்களுக்கு காலர்ஸால பயமெல்லாம் போயிட்டு. தட்ஸ் குட். ஆனபடியா நீங்க தொடர்ந்து எங்களுக்கு அழைச்சு கொண்டே இருங்கோ, நாங்க உங்களோட பேசணும். ஸோ இன்னும் ஒரு நேர் இருக்கின்றார். யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், இது கிருபா கணேஷ். கிருத்திகா அண்ட் ஸ்டீவ், நல்லா இருக்குது. வெரி நைஸ் ஷோ. கிருத்திகா, உங்களோட பாட்டுக்கள் எல்லாமே நல்லா இருக்குது. தேங்க்யூ கிருபா ஆண்டி. ஸ்பெஷலி மல்லிகையின் மன்னன் மயங்கும் ஸோ குட். அண்ட் ஓப்பனிங் சாங் ஆல்சோ நல்லா இருந்தது. நல்ல வாய்ஸ், வெரி நைஸ் அண்ட் டூயிங் இட் ஸ்டீவ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆல் த சாங்ஸ் ஆர் வெரி நைஸ் சாங் செலெக்ஷன். அம்மா தெரியும், நல்லாவே செலக்ட் பண்ணி தருவாங்க உங்களுக்கு. ஸோ சி டிட் அ குட் ஜாப் டூ. எனிவே நீங்க நல்லா பாடுங்க, நாங்க மிச்ச சாங்ஸை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். மிக்க நன்றி. மிக்க நன்றி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ யா, ஸோ இந்த இப்போ நான் பாட போகிற பாட்டுக்கு யாருமே க்ளூ கொடுத்து ஒருத்தரும் அட்டெம்ப் பண்ணல சொல்கிறதுக்கு. ஆனால் நாங்கள் இந்த பாட்டை விட்டுட்டு அடுத்த பாட்டுக்கு என்ன க்ளூன்னு நாங்கள் சொல்லுவோம். சரியா? ஸோ அதுக்கு நீங்கள் இப்போ நீங்கள் சொல்லலாம். அதுதான் நான் மாறி முதல் சொன்னேன் நான். ஸோ அது வந்து இளையராஜாவோட இசையில் அண்ட் செம்பருத்தி படத்துலேருந்து எஸ் ஜானகி அண்ட் மனோ படித்த பாட்டு. ஸோ கெஸ் பண்ணுறதுக்கு ஃபோன் கால் எதிர்பார்க்குறோம். ஸோ தமிழில் வந்து ரோஜாவினுடைய முதலாவது திரைப்படம் இது. ஸோ அதுவும் ஒரு க்ளூ. ஆனால் இது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பாட்டு. கண்டிப்பாக வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ பார்க்கலாம் யார் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ வி வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் சாங். ரைட். ஓ, நான் தான் இதுக்கு ரெடியாக இருக்கணும். I was about to ask you, are you ready? இந்த முறை நான் பிரேக் எடுக்கிறேன்.
கேட்ட போதெல்லாம் நிஜமென்று நினைக்கவில்லை. நேரில் உன்னையே பார்த்த பின்பு நான் நம்பிவிட்டேன், மறக்கவில்லை. அதிகாலை விடிவதெல்லாம் உன்னை பார்க்கும் மயக்கத்தில் தான், அந்தி மாலை மறைவதெல்லாம் உன்னை பார்த்த கிறக்கத்தில் தான். காதல் வைத்து காத்திருந்தேன், காற்றில் உந்தன் குரல் மட்டும் கேட்டிருந்தேன். அசைந்தாய் அன்பே அசைந்தேன், அழகாய் ஐயோ தொலைந்தேன். உன்னை கண்ட நான் ஒளிவட்டம் போல் உள்ளுக்குள்ளே சுழலுதடி. உன்னிடத்தில் நான் பேசியதெல்லாம் உயிருக்குள் ஒலிக்குதடி. மழையோடு குளிக்க வைத்தாய், வெயில் கூட ரசிக்க வைத்தாய். காதல் வைத்து காத்திருந்தேன், காதல் வைத்து காத்திருந்தேன். காற்றில் உந்தன் குரல் மட்டும் கேட்டிருந்தேன். சிரித்தாய் இசை அறிந்தேன், நடந்தாய் இசை அறிந்தேன். காதல் எனும் கடலுக்குள் நான் விழுந்தேன், கரையினில் வந்த பின்னும் நான் மிதந்தேன். அசைந்தாய் அன்பே அசைந்தேன், அழகாய் ஐயோ தொலைந்தேன். அசைந்தாய் அன்பே அசைந்தேன், அழகாய் ஐயோ Stephen, I have to say, you were just so good. Thank you so much. High portion. But guess what? You didn't notice how I screwed up in the second charanam. But இடையில நடக்கும் தெரியும் தானே, அதை பிள்ளையா காட்டிக்கொள்ளாம பாடிக்கொண்டே போயிடணும், right? Yeah, your own freestyle was so good. I enjoyed the whole so song. Thank you. So நாங்க காலர்ஸ்க்கு போயிடும், உங்களோட சாங்கை பத்தி சொல்றதுக்கு எல்லாரும் வெயிட்டிங்ல இருப்பினோம். So வணக்கம். 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 ஸ்டீவ் கிளீவ். எஸ். நல்லா பாடுறார். மிக்க அந்த நன்றி. பிள்ளையும் நல்லா பாடிக்கணும். நன்றி. ஸ்டீவ் கிளீவ் எங்களுக்கு ஒரு பாட்டு பாடுவாரா? என்ன பாடல்னு சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சா பாடுறேன் கண்டிப்பா. ஸ்டீவ், நான் ருசித அம்மா ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் ஐயா, சூப்பரா இருக்கு. நான் பிள்ளைய பார்த்துட்டு தான் ஓடி வந்தேன். மிக்க நன்றி. எங்கட பிள்ளைகளோ பாடுது. எங்கட டொரண்டோ சங்கீத வித்வான், எங்கட சங்கீத கம்போசர்ஸ், டைரக்டர், எவ்ரி திங் இஸ் எங்கட ஸ்டீவ் தானே டொரண்டோவில். நன்றி. நீங்க எங்கட ஃபேமஸ் போய் என்ன, அது அம்மாவும் நல்லா பாரு, அந்த குஞ்சு நல்லா பாடுறா, ரெண்டு பேரும் நல்லா பாடுறீங்க. ஸ்டீவ் ஐயா, நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல ஒரு பாட்டு எனக்காக ப்ளீஸ். நானா சொல்ல மாட்டேன், நீங்க நல்லா பாடுவீங்க. துசிக்கு நீங்க கணக்க பாட்டெல்லாம் அவனோட பாடி கொடுத்துருக்குறீங்க. நீங்க வெரி நைஸ். இது நீங்க எனக்காக ப்ளீஸ் அச்சாப்பிள்ளை. ஓகே, கண்டிப்பா. தேங்க் யூ so much. I love you. Happy New Year. அம்மா உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் love you to both. God bless you darling. Okay, thank you so much. Thank you. Bye. All right, so திடீரென்று இப்படி சொல்லிட்டாங்க. சரி, இன்னும் ஒரு நேர் இருக்கின்றார். யார் என்று பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். எல்லா பாடல்களும் அருமையாக இருக்கிறது. மிக்க நன்றி. அடுத்த பாடல் வந்து சலக்கு சேலை உட கட்டிக்கிட்டாலே என்று நினைக்கின்றேன். பாப்போம், சரியான பதிலான நாங்க பார்த்து தெரிஞ்சு கொள்வோம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.
நன்றி. ஓகே, அடுத்த நேருக்கு போவோம். வணக்கம். 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 கிருத்திகா, நான் அண்ணநாதன் அங்கிள். ஹாய் அண்ணநாதன் அங்கிள். அண்ணநாதன் அண்ணா கதைக்கிறேன். வணக்கம் வணக்கம் அங்கிள், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம் வணக்கம். அந்த ஷோ சரியான பொண்டபுளா போய்கிட்டு இருக்கு. நல்ல ஷோ ஹாப்பியா போய்கிட்டு இருக்கு. நல்லா செய்தோன்னு இருக்கிறீங்க. உங்களோட கதைக்கிற விதங்கள் எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்குது. நல்லா பாட்டு படிக்கிறீங்க. எனக்கு ஒரு வேண்டுகோள் ஸ்டீவ், நீங்கள் ஒரு கம்போசர் தானே, அப்ப இந்த கிருத்திகாவுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பீங்கள் தானே? கண்டிப்பா. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கிருத்திகாவோட பாடுறது. நான் ஏற்கனவே கேட்டேன், நான் உங்களுக்கு கவர் செய்யறதுக்கு, ஒரிஜினல் சாங் செய்யறதுக்கு உங்களுக்கு ஆசை இருக்கான்னு கேட்டேன். நான் கண்டிப்பா நான் செய்வேன். அவ ஒரு நல்ல சிங்கர். நான் எந்த கம்போசிங்கில் 2 பாட்டு எனக்கு பாடி தந்தவ. நல்லா செய்வான். நல்லா பிடிப்பாட கண்டிட்டு இவங்களை பிடிச்சி உடனே அவவே தானும் சில இதுகள் வச்சு அவங்களுக்கு படிச்சு தருவான். கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ. நல்லா போய்கிட்டு நல்லா படிக்கிறீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. நாங்கள் தொடர்ந்து இருக்கிறோம். மீண்டும் வாழ்த்துக்கள். நன்றி. இவ்வாறான அழைப்புதல்கள் எல்லாம் வரைக்கும் மிகவும் சந்தோஷமாக. அதாவது நிறைய பாடகர்கள் வந்து அழைச்சி எங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்கிறீங்க. ஸோ அந்த சப்போர்ட்டை பார்க்கும்போது உண்மையாக பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அதாவது டொரண்டோவில் இருக்கக்கூடிய பாடகர்கள் எல்லாம் எவ்வளோத்துக்கு ஒற்றுமையாக ஆளை நாங்கள் ஊக்குவிக்கிறோம்ன்றதை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த சிங்கர்ஸ், எஸ்பெஷலி ஃபார் காலிங் இன் அண்ட் கிவிங் அஸ் யோர் விஷஸ். அண்ட் அதுக்கு வந்து எங்களுடைய நேர்களும் வந்து சலித்தவர்கள் இல்லை, அவர்களும் எடுத்து எங்களுக்கு தொடர்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இருக்கிறோம். வாரம் வாரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் ஊக்குவித்து கொண்டு இருக்கிறீங்க. அதனால தான் வருடங்களாக இந்த நிகழ்ச்சி வந்து நடைபெற்று கொண்டு இருக்குது. ஸோ தொடர்ந்தும் இது நடைபெறதுக்கு உங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ தொடர்ந்தும் உங்களுடைய வாழ்த்துக்களை எங்களுக்கு நீங்கள் தருமாறு கேட்டுக்கொண்டு அடுத்த பாடலுக்கு போகலாம். இன்னும் ஒரு காலர் இருக்கிறார், யாருன்னு பார்த்துட்டு அடுத்த பாடலுக்கு போகலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், நான் நிர்மலா கதைக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லமா இருக்கிறோம். நீங்க இருவரும் நல்லபடியா பாடிக்கொண்டிருக்கிறீங்க. நன்றி. பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி வாழ்த்துக்கள் உங்களுக்கும். மிக்க மிக்க நன்றி. நன்றி 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 ஃபோன் அடிச்சதுக்கு. அடுத்த பாட்டுக்கு நீங்க க்ளூ கொடுக்குறீங்களா? ஸோ அடுத்த பாட்டு வந்து க்ளூ வந்து கமலஹாசன் அண்ட் ஜோதிகா இந்த பாட்டில் நடிச்சவர். And back to our A.R. Rahman hits. So before we start the next song, I think we should honor someone's request also, right? So ரெண்டு ஒரு கையில் 2 மாங்காவா செய்வோம். கூடவே பொறுக்கணும், கூடவே பொறுக்கணும், உனக்காகவே வாழணும் எப்போதுமே. நீங்க ரிப்பீட் பண்ணுங்க அது. அப்படி நான் உங்களோட சேர்ந்து படிச்சு முடிக்க. ஸோ முதல் ஒரு நேர் வந்து இந்த பாடலை கேட்டது. மற்றது எங்களுடைய நண்பர் துஷின் அம்மா வந்து எனக்கு பிடிச்ச பாட்டு பாட சொன்னவன். இது கண்டிப்பாக எனக்கு பிடிச்ச பாடல்களில் ஒரு பாட்டு. ஸோ அதனுடைய ஒரு கல்ல 2 மாங்கா. ரைட், தேங்க்யூ. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் சாங். நீலாக்காயும் நேரம் சரணம், ஓலா போக நீயும் வரணும். நீலாக்காயும் நேரம் சரணம், ஊரா போக நீயும் வரணும். பார்வையில் புது புது கவிதைகள் மலர்ந்திடும், காண்பவை யாவுமே தேன் அன்பே நீயே அழகினமுதே, அன்பே நீயே அழகினமுதே. நீலாக்காயும் நேரம் சரணம், ஊரா போக நீயும் வரணும்.
கூட்டம் பூத்தூவே பாடும் நல்ல வாழ்த்து. கண்கள் மூடினான் தூங்க திங்கள் வந்து தாலாட்டும். காலை நேரமானாலே கங்கை வந்து நீராட்டும். நினைத்தால் இது போல் ஆகாததேது. ஆனைத்தால் உனைத்தான் நீங்காத பூமாது. நெடுநாள் திருத்தோ எங்கும் நீ கொஞ்சம் அன்பே நீயே அழகின முதே அன்பே நீயே அழகின முதே. நீரா காயும் நேரம் சரணம். ஊரா போக நீயும் வரணும். மின்னல் நீர சேலை மேனி மீது ஆட. மிச்ச மீதி காணாமல் மன்னன் நெஞ்சம் வாட. அத்த ஜாமம் நான் சூடும் ஆடை என்றும் நீயாகும். அங்கம் யாவும் நீ மூட ஆசை தந்த நோய் போகும். நடக்கும் தினமும் ஆனந்த யாகம். சிலிர்க்கும் மடடா ஸ்ரீதேவி பூந்தேகம். அனைத்தும் கலங்கும் காதல் வைபோகம். அன்பே நீயே அழகின் அமுதே. அன்பே நீயே அழகின் அமுதே. நீலா காயும் நேரம் சரணம். ஊரா போக நீயும் வரணும். பார்வையில் பொறுப்பது கவிதைகள் மலர்ந்திடும். காண்பவை யாவுமே தின். அன்பே நீயே அழகின முதே அன்பே நீயே அழகின முதே. நீரா காயும் நேரம் சரணம். ஊரா போக நீயும் வரணும். Great singing. Thank you. Likewise. ஓகே, ஒரு நேரங்களோடு இணைந்திருக்கிறார். யார் என்று பாப்போம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் மதன் பேசுறேன். வணக்கம் மதன், எப்படி இருக்கின்றீர்கள்? நல்லாக இருக்கிறோம். நீங்கள் இருவரும் அப்படி இருக்கிறீர்கள்? ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறோம். கிருத்திகாவின் இனிய குரல் வளமும் ஸ்டீவின் இசை ஞானமும் சேர்ந்து மிக அழகாக ஷோவாக போய்கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த பாடல் பார்த்த முதல் நாளையா இருக்கலாமா என்று யோசிக்கிறேன். சரியான பதிலான்னு நாங்கள் தெரிந்து கொள்வோம் கொஞ்ச நேரத்தில். மிக்க நன்றி. நன்றி. Keep on rocking. Thank you. Thank you for so much. calling. ஓகே, ஸோ அடுத்த பாட்டு வந்து யார்கிட்ட பாட்டு? ஸோ அடுத்த பாட்டு வந்து க்ளூ காதலர் தினம் படத்திலிருந்து எஸ்பிபி அண்ட் ஸ்வர்ணலதா படித்த பாட்டு அண்ட் ஸ்டில் ஆஃப் ஃபாஸ்ட் பீட் டூ. ஸோ அடுத்ததாக ஒரு நேர் இருக்கின்றார். யார் என்று பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், நான் தவராஜா கதைக்கிறேனுங்க. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கின்றீங்க? நாங்கள் நலம். நீங்கள் இருவரும் எப்படி இருக்கின்றீர்கள்? நல்லா இருக்கிறோம். ஸ்டீவ் அண்ட் கிருத்திகா. ஸ்டீவை பற்றி நிறையவே கதைக்கலாம். சில வேளை நான் கதைத்தால் அவர் அளவும் துவங்கிடுவார். அந்த அளவுக்கு கனடா இசை ரசிகர் மத்தியில் நல்ல பிரபலமான ஒரு சிறப்பான இசை பாடகர், இசை வல்லுனர், இசை அமைப்பாளர் என்னும் பல இசை வல்லுநர்களை
சிறு வயதிலிருந்து உருவாக்கி அவர்களை வளம் பெற செய்யும் ஒரு நல்ல உள்ளம் கொண்ட உத்தம புத்திரன். அவர் எமது சமூகத்துக்கு கிடைத்தது எமது சமூகம் செய்த ஒரு வரப்பிரசாதம். அந்த வகையில் அவரை முதலில் வரவேற்று, அதை விட்டு கிருத்தியாவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், சிறு வயதிலிருந்து சிறப்பான நல்ல நல்ல பாடல்கள் பாடி இன்று இந்த வயதில் உன்னதமான ஒரு இசை அரசியாக இந்த கனடா மண்ணில் வலம் வந்து கொண்டிருப்பவர். அவரின் பாட்டென்றால் எங்களுக்கு மிகவும் சிறப்பாக பிடிக்கும். அவர் பாடுவது கேட்டால் மிகவும் அருமையாக இருக்கும். அவரின் அப்பா அந்த பாடல்களை கேட்டு எவ்வளவு மனம் உருகுவார் என்று அவரை பக்கத்திலிருந்து நிறைய நிகழ்வுகளில் கண்டு கழித்தவன். அந்த அப்பாவுக்காண்டி கிருத்திகா முடியும் என்றால் ஒரு நல்ல பாடல் ஒன்றை பாடவும், இருவரும் நீங்கள் நமது சமூகத்துக்கு இசையால் செய்யும் இந்த சிறப்பு, அதை உங்களை இந்த நிகழ்வுக்கு அழைத்து வந்த டிவிஐ சிஎம்ஆருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறி, உங்கள் இசை வளர்ச்சி மேலும் தொடர ஸ்டீவின் அந்த உன்னதமான சிறப்பான அந்த நிகழ்வு, அந்த செய்கை இன்னும் தொடர வாழ்த்துக்களும் நன்றிகளும் கூறி விடைபெறுகின்றேன். மிக்க நன்றி. நன்றி. இன்னைக்கு நான் அலையில பாத்தீங்களா, உங்களுடைய அழைப்புக்கு தான் நான் காத்து கொண்டு இருந்தேன். நீங்கள் எப்பயுமே வந்து எடுத்து எனக்கு என்ன அழ வச்சிருவீங்க ஏதோ ஒரு வழியில். இன்றைக்கி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். மிகவும் நன்றி. இவ்வாறான வார்த்தைகளை கேட்கும்போது நாங்கள் இவ்வளவெல்லாம் செய்கிறோமா என்று நாங்களே எங்களை திரும்பி பார்க்குற அளவுக்கு இருந்துச்சு. மிக்க மிக்க நன்றி. எப்படி நீங்கள் எங்களை வாழ்த்தும் போது, நாங்கள் செய்கிறத வந்து எடுத்து காட்டும் போது, ஒரு கலைஞனாக வந்து நாங்கள் என்னென்ன விஷயங்களை செய்திருக்கிறோமான்றதை வந்து எங்களோட கண்ணுக்கே நீங்கள் தெரியப்படுத்துறீங்க. அதுக்கு மிகவும் மிகவும் நன்றி. ஓகே, ஸோ வி கோனா மூவ் ஆன் டு our next song. பட் அதுக்கு அடுத்த பாட்டுக்கான க்ளூவை வந்து திருப்பி ஒருக்கா கொடுத்துடலாமா? ஸோ மூவி வந்து காதலர் தினம் அண்ட் எஸ்பிபி ஸ்வர்ணலதா படிச்சிருக்கீங்க இந்த பாடல். இதை விட க்ளூ தர முடியாது. ஸோ இது ஈஸியான ஒரு க்ளூ தான். ஸோ கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ வில் see you guys back after this song. Alright, you ready? இன்னும் 2-3 தடவை தான் கேட்பேன். என்ன சொல்லி என்னை சொல்ல, காத என்னை கையார் தள்ள, என்ன சொல்லி என்னை சொல்ல, காத என்னை கையார் தள்ள, இதயம் தான் சரிந்ததே உன்னிடம் மெல்ல, சுவாசமே சுவாசமே
இசைத்தட்டு போலே இருந்த என் நெஞ்சை பரத்துதாக பரந்திட செய்தாய். நதிகள் இல்லாத அரபு தேசம் நான் நயல் நதியாக எனக்குள்ளே வந்தாய். நிலவு இல்லாத புதன் கிரகம் நானே முழு நிலவாக என்னுடன் சேர்ந்தாய். எனக்காக நீ கிடைத்தாய் விடிந்து விட்டேனே. வாசமே வாசமே என்ன சொல்லி என்ன சொல்லி என்னை சொல்ல காதல் என்னை கையால் தள்ள. ஜன்னல் காற்றாகி வா ஜரிகை பூவாகி வா மின்னல் மழையாகி வா உயிரின் மூச்சாகி வா. ஜன்னல் காற்றாகி வா ஜரிகை பூவாகி வா மின்னல் மழையாகி வா உயிரின் மூச்சாகி வா. ஜன்னல் காற்றாகி வா ஜரிகை பூவாகி வா மின்னல் மழையாகி வா உயிரின் மூச்சாகி வா சுவாசமே. Great job, Kritika. Really, really good. Thank you. நீங்க பாடுற கேட்டு எனக்கு இங்க வீதி கிளம்பிடுது. நான் சரியா பாட போறேன் அந்த பயத்திலே 2 வருடம் பிள்ளை விட்டுட்டேன். But you did fantastic. Like அந்த சங்கதியில இருந்தாலும் சரி, everything was so nice. Very beautiful. Thank you, Steve. Very, very honored and happy to sing with you today. Thank you. I'm happy to be singing with you too. All right. ஒரு நேர் இருக்கின்றார். யார் என்று பார்க்கலாம். வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம். என் பேர் கணேஷ். Kritika and Steve, it is great singing, great performance, நல்ல selection of song. கிருத்திகா இவ்வளவு பேச முடியுமான்றது இன்னைக்கு தான் பார்க்கக்கூடிய இருக்கு. நான் நினைக்கிறேன் டிவியா இந்த ஸ்டேஜ் இந்த மகிமை போல இருக்கு. And Steve, I always heard your name, but this is the first time I seen your performance directly. Is both was very good. Thank you so much. Really appreciate that. மிக்க நன்றி. Thank you. Bye. Yeah. See, you நீங்க வரைக்கும் என்ன சொன்னீங்க எனக்கு? Oh, everybody knows you and எல்லாம் சொன்னீங்க பாத்தீங்களா? There's always people that don't know you. Have to always expand yourself, always perform and make sure people get to see you. Right? And you're doing a fantastic job. அதை தொடர்ந்தும் பண்ணுங்க. And இப்படி ஆக்கள் வாழ்த்தும் போது உங்களுக்கு அது ஒரு பூஸ்டாக இருக்கணும். தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் பெஸ்ட்டாக பாடணும். Right? And you did your best today. I'm really, really happy again that I'm singing with you today. Alright. யாராவது இந்த பாட்டை கண்டுபிடிச்சி நம்ம ஆண்டு பார்ப்போம்னா எல்லாரும் வாழ்த்துகளோட எஸ்கேப் ஆகிட்டீங்கன்னா அதான் முக்கியம். ஆஃபீஸ் எங்களுக்கு அதுதான் முக்கியம். ஒரு ஆடியன்ஸுன்ற கைதட்டும் அவைகளோட வாழ்த்து தான் எங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம். பட் யாராவது கண்டுபிடிச்சிங்களா என்று தெரியல. ஃபேஸ்புக்கில் யாராவது சொன்னீங்களா தெரியல. Alright. ஸோ இப்போ நாங்கள் எங்களுடைய கடைசி பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த பாடலோடு நாங்கள் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு நிறைவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துள்ளது. ஸோ நாங்கள் அடுத்து பாட இருக்கின்ற பாடல் காதல் எனும் தேர்வெழுதி. காதல் தினம் திரைப்படத்துக்காக ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைத்து எஸ்பிபி மற்றும் ஸ்வர்ணலதா அவர்கள் பாடிய ஒரு அற்புதமான ஒரு பாடல். பார்த்தபோது நானே என்னை நம்பவில்லை, எந்த கண்ணை நம்பவில்லை. உண்மை 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 அன்பே உண்மை உண்மை உன் வசம் எந்த
வாழ்க்கையில் வளையல்கள் நான் அல்லவா, இந்த வாழ்க்கையை வளைக்கின்ற நான் அல்லவா. இந்த வாழ்க்கையில் வளையல்கள் நான் அல்லவா, இந்த வாழ்க்கையை வளைக்கின்ற நான் அல்லவா. இது கண்ணங்களா இல்லை தென்னங்களா, இங்கு நான் இருந்தேன் எழுத்தாக, நீ வந்து சேர்ந்தாய் உயிர் எழுத்தாக. காதலேனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் நான், தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் நான். டோலி 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 டோலி. கிடந்தது தவம் தவம் ஆனந்தமே, இவன் உயிர் போனாலும் கடல் நீளம் உள்ள அந்த காலம் வரை காதலேனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் நான். காதலேனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் நான். டோலி 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 டோலி. காதலேனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் நான். காதலேனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் நான். டோலி 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 டோலி. மீண்டும் மீண்டும் உங்கள் எல்லாருக்கும் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். டிவிஐ சிஎம்ஆர் நிர்வாகத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் என்னையும் கிருத்திகாவையும் இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சிக்கு அழுத்தமைக்கு மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சியை வந்து வாரம் வாரம் தொடர்ந்தும் பாருங்கள். உங்களுடைய ஆதரவை தொடர்ந்தும் நீங்கள் வழங்க வேண்டும். அதான் எங்களுடைய விருப்பம், எங்களுடைய பூஸ்ட் அதுதான். ஸோ மீண்டும் அடுத்த வாரம் நீங்கள் இன்னும் ஒரு 2 பியூட்டிஃபுல்லான சிங்கர்ஸை சந்திக்க போகிறீங்க. ஸோ உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய ஸ்டீவ் கிளிஃப் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். நன்றி, வணக்கம். மேலும் காணொளிகளை காண தமிழ் விஷன் HDயை சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள்.